ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து செல்ஸ் அண்ட் அதை பற்றி செல்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம படிச்சிடலாம், ஓகேவா? ஸோ செல்ஸ் எல்லா லிவிங் பீயிங்ஸும் ஓகே எல்லா லிவிங் பீயிங்ஸும் செல்ஸால் உருவானது. ஸோ செல்லுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அதை பற்றிலாம் இதில் நம்ம படிக்கலாம். சிம்பிள் as that. ஓகே. பட்டு எல்லாமே வந்து எல்லா செல்ஸும் சேமானா கண்டிப்பாக கிடையாது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ்னு சொல்லிட்டு மெயின் குரூப்பாக பிரிக்கிறாங்க இந்த ஆர்கானிசம்ஸை. ஓகே. ப்ரோகேரியோட்னா செல்லில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ப்ரோகேரியோட் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஆனால் யூகேரியோட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். நம்ம சொல்லும்போதே பாருங்கள், யூகேரியோட்டில் இருக்கும், இஇ இருக்கும், ப்ரோகேரியோட்டில் இருக்காது. சிம்பிள் as that. ஓகேவா? ஸோ செல்லில் ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாததெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் as that. இதுக்கப்புறம் யூகேரியோட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ஏன்னா நம்மளாம் வந்து செல்ஸால் உருவானவங்க. த செல்ஸ் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்டு ஆர்கனைஸ்டு. சிம்பிள். ஓகே. யூகேரியோட்டில் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு செல்லும் வித்தியாசமான டிஷ்யூஸை உருவாக்கும். அந்த வித்தியாசமான டிஷ்யூஸ் ஆர்கன்ஸாக மாறி ஹோல் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். சிம்பிள். இப்போது அந்த ஆர்கானிசம்ஸில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பிரிக்கிறாங்க. யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், ஒன்லி ஒன் செல். ஓகே. அதில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, அமீபா, இது ரெண்டு தான். சிங்கிள் செல் உயிரினம் எதுனா ஈஸ்ட்டு, அமீபா. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன். ஸோ நிறைய செல் இருக்கிறதுனால தான் நிறைய டிஷ்யூ உருவாகும். ஓகே. சிம்பிள். தட்ஸ் இட். டஸ் நாட். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனாக அப்படியே வந்து ஹைராக்கியாக பிரிக்கிறாங்க. ஹைராக்கி ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம பாடி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆட்டம், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அ மேட்டர். குரூப் ஆஃப் ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகுல். ஆர்கனல்ஸ். ஓகேவா? செல்லுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கனல்ஸ். செல்லு தான் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ லைஃப். ஸோ ஒரு உயிர் உருவாகுதுன்னா அது செல்லால் தான் உயிராக உருவாகும். சிம்பிள். ஸோ செல் இல்லைன்னா உயிர் இல்லை. தட்ஸ் இட். ஸோ குரூப் ஆஃப் செல் இஸ் கால்டு டிஷ்யூ. குரூப் ஆஃப் டிஷ்யூ, ஓகே, இஸ் கால்டு ஆர்கன்ஸ். குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இஸ் கால்டு ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம ஹியூமன் பாடின்னு சொல்லுவோம். சிம்பிள். ஆர்கானிசம், a complete living being made of many organ systems. ஆர்கானிசம் லைக் ஹியூமன் பாடி தான் வந்து நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம். ஓகே தான். எக்காலஜி அண்டு பயோஸ்பியர் அண்ட் எக்காலஜி அப்படின்னா என்னென்னா அந்த குரூப் ஆஃப் லிவிங் திங்ஸ் இன்ட்ராக்டிங் வித் தேர் என்விரான்மெண்ட். எக்காலஜினா என்ன? நம்ம அந்த உயிரினத்தை சுற்றி இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டம். ஓகே. சிம்பிள். தென் செல். இப்போ தான் டேரெக்டாக நம்ம செல்லுக்கு வரோம். செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ லைஃப், பில்டிங் பிளாக் ஆஃப் அ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள். ஸ்டடி ஆஃப் செல் இஸ் கால்டு செல் பயாலஜி. செல், எவ்ரி செல் ஹேஸ், செல்லில் என்னென்னலாம் இருக்கும்? மெயினாக செல் மெம்பரேன் இருக்கும். ஒரு அவுட்டர் கவர், நம்மளுக்கு தோல் எப்படியோ அந்த மாதிரி செல் மெம்பரேன். ஓகேவா? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் என்னன்னா இப்போ அந்த ஒரு முட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளைக்கரு. சிம்பிள். நியூக்ளியஸ், அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற மஞ்சள் கரு. ஓகே. அந்த மஞ்சள்லாம் டிஎன்ஏ இருக்கும். சிம்பிள். செல் ஆர்கனல்ஸ், இந்த முட்டைக்குள்ளே அந்த முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதில் அங்கங்கே நீங்கள் ஏதாவது ஒரு சில இது போட்டிங்கன்னா ஒரு சில திங்ஸ் இருக்கும். அந்த திங்ஸ் வந்து அந்த செல் ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து ஆர்கனல்ஸ். சிம்பிள் as that. செல் ஆர்கனல்ஸ்லாம் என்ன? அந்த சின்ன சின்ன
மெக்கானிசம்லாம் உள்ள இருக்கு சொல்கிறேன்ல, அந்த டைனி ஆர்கன்ஸ்லாம் சொல்கிறோம்ல, செல்லு ஒர்க் ஆகுறதுக்கு உருவாகுதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியால தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். த பவர் ஹவுஸ், கூலி பவர் ஹவுஸ், மைட்டோகாண்ட்ரியா, சிம்பிள் as that. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹெல்ப் பண்ணுது. கால்கி பாடிஸ் பேக்கேஜ் அண்ட் டெலிவர் சப்ஸ்டன்சஸ். அங்கே மேக் பண்ணுறத பேக்கேஜ் பண்ணி டெலிவரி பண்ணுறது கால்கி பாடிஸ். ஓகே, நம்ம செல்லில் புரோட்டீன் உருவாகிறதுக்கான முக்கிய காரணம் ரைபோசோம்ஸ். எனர்ஜி உருவாகிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா, புரோட்டீன் உருவாகிறது ரைபோசோம்ஸ். சிம்பிள் as that. லைக்கோசோம்ஸ் என்ன பண்ணும்? டைஜஸ்ட் வேஸ்ட் அண்டு டேமேஜ்டு பார்ட்ஸ். தேவையில்லாத பொருளையோ இல்லை செத்து போன ரத்தத்தையோ வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ். சிம்பிள். சென்ட்ரியோல்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். செல் ஒன்று ஒன்றா பிரியும் பார்த்தீங்களா, ஸ்டெம் செல்லேருந்து மற்ற ஆர்கன் செல் நம்ம பிரியுது பார்த்தீங்களா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து சென்ட்ரியோல்ஸ். சிம்பிள். இதில் மெயினானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுன்னு கேட்பாங்க, அது மைட்டோகாண்ட்ரியா. ரைபோசோம்ஸ் புரோட்டீனை மேக் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் as that. ஸோ ஷேப் ஆஃப் செல்லில் வந்து பார்க்கும்போது ஷெல்லோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரான். ஓகே, 1 மைக்ரான். 1 மைக்ரான்னா 1/1 மில்லியன்த் ஆஃப் அ மீட்டர். அதாவது ஒரு மீட்டரையே நீங்கள் 1 மில்லியன்த், அதாவது ஒரு 10 லட்சம் தடவை சுருக்குனீங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்குமோ அதுதான் வந்து இதோட செல்லோட சைஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அதுவும் ஒரு செல்லு தான், 1 to 2 மைக்ரான்ஸில் இருக்கும். ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி 7 மைக்ரான்ஸில் இருக்கும். நியூரான் நர்வ் செல்ஸ்னால் நம்ம மண்டையில் இருக்கிறது, ஆமாம், மண்டையில் இருக்கிறது நம்ம இதெல்லாம் இருக்கும். அது வந்து என்ன 90 to 100 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? நம்ம இதெல்லாம் வருது பாருங்க, நர்வ் செல்ஸ், உடம்புல இருக்க நரம்புகள் சொல்லுவோம்ல, அது வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நர்வ் செல்ஸ் அந்த சென்சஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சாரி. ஹியூமன் எக் ஓவம், பெண்ணோட கருமுட்டை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 மைக்ரான். ஆஸ்ட்ரிச் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் எக்கு. கொஷின் ஏரியா வந்துச்சா? மைக்கோபிளாஸ்மா ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம், அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻³ mm வைடு. சிம்பிள் as that. இருக்கிறது சின்ன பாக்டீரியம் எதுனா மைக்கோபிளாஸ்மா, இருக்கிறது பெரிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு. சிம்பிள். ஓகே, how the body is developed from the single cell. சிங்கிள் செல்லேருந்து எப்படி பாடி டெவலப் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எவ்ரி ஹியூமன் பிகின்ஸ் as a சிங்கிள் செல் கால்டு ஜைகாட். ஒரு சின்ன செல். ஓகேவா? அந்த ஓவமில் நம்மளோட ஸ்பெர்ம் போய் சேரும்போது அது ஜைகாட்டாக மாறும். அந்த ஜைகாட் டிவைட்ஸ் இன்டு மிட்டோசிஸ். சாரி, அந்த ஜைகாட்ஸ் தான் வந்து நிறைய செல்ஸாக மாறும். அது என்ன ப்ராசஸ் மூலயமா, அந்த ப்ராசஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மிட்டோசிஸ். டு ஃபார்ம் அ பேபி repeatedly through mitosis. Okay, as the cell divide they begin to specialize, taking a special role like skin cells, nerve cells and muscle cells. This process is called cell differentiation. அந்த ஒரு செல்லுல இருந்து பல ஸ்டெம் செல்ல இருந்து பல செல்லா பிரியுது பார்த்தீங்களா, பல ஆர்கன்ஸாக பிரியுது பார்த்தீங்களா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, செல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிம்பிள். ஓகே, ஸோ ஷேப் ஆஃப் செல்லில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்லாம் ஷேப் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ஓவல், ரெட் பிளட் செல்ஸ்லாம் வந்து இந்த இதில் கேட்டகரியில் வரும். எலாங்கேட்டட் செல்ஸ், அதுனா நம்ம மசிலில் இருக்கிற செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சும் ஆகும். சிம்பிள். பிரான்ச்டு லைக் நர்வ் செல்ஸ்,
ஓகேவா? பிரான்ச்சட் செல்ஸ்னா நம்ம நரம்பு மாரி. நம்மளோட உணர்வு நரம்புகள். ஓகேவா? இர்ரெகுலர் ஷேப்ஸ். அது ஒயிட் பிளட் செல்ஸு தட் மூவ் அரவுண்ட் ஆர் ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ எலாங்கேட்டட் செல்ஸு, ரவுண்ட் அண்ட் ஓவல் செல்ஸு, பிரான்ச்சட் செல்ஸ் அண்ட் இர்ரெகுலர் ஷேப்ஸ். தென் த ஷேப் ஆஃப் செல் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு வாட் இட் டஸ். அந்த ஷேப் ஆஃப் செல்லு எத பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன வேலை செய்யுதுன்றத பொறுத்து இருக்கும். ஓகே. சிம்பிள். கொஷின் ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஹியூமன் ஐ. டைரக்ட்டா வந்து டிஷ்யூஸ். செல்ல பார்த்துட்டோம். இப்போ அடுத்து டிஷ்யூ போறோம். A tissue is a group of cells. Group of cells என்னது? Tissue. A group of cells form muscle tissue. For muscle tissue எதுக்கு யூஸ் ஆகும்? For movement. Group of nerve cells form a nervous tissue. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து மசில் டிஷ்யூ, குரூப் ஆஃப் மசில் செல்ஸ் இருந்தால் மசில் டிஷ்யூ, குரூப் ஆஃப் நர்வ் செல்ஸ் இருந்தால் நர்வஸ் டிஷ்யூ. ஓகே. சிம்பிள் டிஷ்யூஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். Glandular tissues. This is called homogeneous because all cells are alike. Only one type of cellsனா ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் இருந்ததுன்னா அது சிம்பிள் டிஷ்யூ. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் அஸ் தட். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு காம்ப்ளெக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிஷ்யூ. ஏன்னா அதில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நம்ம ஸ்கின்லேயே 2-3 லேயர்ஸ் இருக்கு பார்க்கலாம். அது எல்லாமே டிஷ்யூஸ் தான். அதை நம்ம காமனாக செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே. அவுட்டர் லேயர் இருக்கிறது, அது அவுட்டர் லேயர் இருக்கிறது டஸ்ட்டு, வாட்டர் எல்லாம் மேலே இது படாமல் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அந்த ஹேர் க்ரோத்து, அந்த ஒழுங்கான செக்ரீஷன் நடக்குதான்றதெல்லாம் செக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வரும். ஓகே. நம்ம ஸ்கின்னை படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். சிம்பிளஸ்ட். அதே 4 டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் இருக்குது? எபித்தீலியல் டிஷ்யூ, அதாவது கவரிங் டிஷ்யூஸ் சொன்னல, ஸ்கின்ஸ் கவர் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் பாடி சர்ஃபேசஸ். சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? அதுக்கப்புறம் மஸ்குலர் டிஷ்யூஸ், நம்ம மூமெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, கைக்கு காலுக்கெல்லாம் ஒர்க் ஆகிற டிஷ்யூஸ். கனெக்டிங் டிஷ்யூஸ், இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா கனெக்ட்ஸு. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம பிளட்டு, போனு, ஓகேவா, கார்டிலேஜ், அப்புறம் 2 இதுக்கு நடுவில் வர போனுக்கு நடுவில் வர கார்டிலேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூனா தான் பிரெயினுக்கும் பாடிக்கும் இருக்கிற கனெக்ஷன் இருக்கிற செல்ஸ், டிஷ்யூஸ். அது வந்து மெசேஜ் அனுப்பி இது இருந்தால் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்லும். தென் டிஷ்யூஸாக முடிச்சாச்சு. இப்போ ஆர்கன்ஸ் போகிறோம். ஆர்கன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more types of tissue. So group of tissues is organs. Group of tissue is called organs. Simple. அந்த குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு பேர் வச்சுருப்போம். அது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுச்சுன்னா மூவ்மெண்ட் டிஷ்யூ. ஓகே. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். நர்வஸ் டிஷ்யூனா மெசேஜ் அனுப்பிச்சதா அது நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹார்ட் வந்து பம்ப்ஸ் பிளட்டு. லங்ஸு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிட்னி வாட்டர்லேருந்து பிளட்லேருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லிவர் டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. பிரெயின் ஹோல் பாடியோட ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. சிம்பிள். த எக்ஸாம்பிள் இன்டெஸ்டைன் ஷோஸ் ஹவு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஒர்க் டுகெதர். த இன்னர் லைனிங் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. இன்டெஸ்டைனில், அதாவது சிறுகுடல் பெருகுடல் சொல்லுவோம்ல, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்னர் லைனிங்கில் எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் ஹெல்ப்ஸ் இன் செக்ரீட்டிங் என்சைம்ஸ் அண்ட் அப்சார்பிங் நியூட்ரியன்ஸ். அது என்ன பண்ணுதான்? செக்ரீட்டிங் என்சைம்ஸும் அப்சார்பிங் நியூட்ரியன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. அரௌண்ட் இட் ஆர் மஸ்குலர் டிஷ்யூஸ் விச் ஹெல்ப்ஸ் மூவ் ஃபுட் த்ரூ பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட்ஸ். அந்த உள்ளே இருக்கிற எபித்தீலியல் டிஷ்யூக்கு மேலே மஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. அது என்ன பண்ணுது? ஒரே இடத்துல சாப்பாடு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் பண்ணி அந்த சாப்பாடை மூவ்மெண்ட்லேயே வச்சுருக்குது.
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் blood connecting tissue brings nutrients from the intestine to the other parts of the body. ஸோ blood தான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக ஒர்க் ஆகுது. சிம்பிள். ஸோ blood இஸ் எ டிரான்ஸ்போர்ட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நர்வஸ் டிஷ்யூ என்ன பண்ணுது? கனெக்ட்ஸ் த இன்டெஸ்டைன் டு தி பாடி அண்ட் கண்ட்ரோல் இட்ஸ் மூமெண்ட். ஓகேவா? நர்வஸ் டிஷ்யூ பிரெயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இப்போ சாப்பாடு உள்ளே போகுது, அது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நர்வஸ் டிஷ்யூ வந்து ஹெல்ப் பண்ணுது. சிம்பிள் as that. அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் செல் என்னென்னு பார்த்துட்டோம், டிஷ்யூன்னு என்னென்னு பார்த்துட்டோம், ஆர்கன் என்னென்னு பார்த்துட்டோம், அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். யூகேரியோட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோகேரியோட்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. சிம்பிள் as that. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து ஐஸு பாடி பார்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே நான் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து 8th புக்கு தான் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களும் டக்கு டக்குன்னு ஒரு 8th 9th 10th புக்குன்னு அழகாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிரும். ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.